அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டூஸ் இன் ப்ரெக்னன்சி. நம்பர் 2 ஹெல்தியாக ஃபுட்டு சாப்பிட்றது, நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றது, வீட்டில் சமைச்சதாக சாப்பிட்றது, டைமுக்கு சாப்பிட்றது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது. நான் டோன்ட்ஸில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். டூஸில் ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. ப்ரிஃபரபிளி பிரேக்ஃபாஸ்ட்னா 8 to 8:30, லஞ்ச்னா 1 to 1:30, டின்னர்னா 7 to 7:30. இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கிங் மதராக இருக்கலாம், வீட்டில் இருக்க அம்மாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாப்பிடுங்க. 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். எஸ்பெஷலி சம்மரில் கொஞ்சம் நான் நிறைய தண்ணி குடிப்பேன், வின்டரில் கம்மியாக குடிப்பேன்னு இல்லாமல் சம்மரோ வின்டரோ ரெய்னி சீசனோ கண்டிப்பாக ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. மினரல் வாட்டராகவே இருந்தாலும் சுட வச்சு ஆற வச்ச தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லது. 3வது எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் நீங்கள் லைட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் போதும். அதாவது சிம்பிளாக ஒரு வாக்கிங், அதை ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கை எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருந்த பர்சனாக இருந்ததுன்னா ரொம்ப ஸ்டர்னுவஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் வாக்ஸு, நல்லா குடிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அன்லஸ் உங்கள் ப்ரெக்னென்சி ஹை ரிஸ்க், நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும், உங்களுக்கு ஏற்கனவே 2-3 அபார்ஷன் ஆயிருக்கு, இல்லை இந்த ப்ரெக்னென்சிலேயே ப்ளீடிங் ஸ்பாட்டிங்லாம் ஆயிருக்கு, நீங்கள் மெடிசன் கொடுத்து உங்கள் டாக்டர் உங்கள் ப்ரெக்னென்சியை பத்திரமா பார்த்துக்கிறாங்கன்னா மட்டும் அவங்க அட்வைஸின் பேரில் நீங்கள் ரெஸ்ட் இருக்கலாமே தவிர, மற்றபடி நார்மலாக கன்சீவ் ஆனவங்க ப்ரெக்னென்ட் ஆனாவே பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நார்மல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக இருக்கலாம். அண்ட் 3 months 4 months கழிச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெக்னென்சி நல்லா இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ப்ளீடிங்லாம் இல்லை, ப்ளசண்ட்டாலாம் நல்ல பொசிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சானே உங்கள் டாக்டர் அட்வைஸ் பேரில் நீங்கள் மைல்டாக ஸ்ட்ரெச்சஸ், யோகாலாம் கூட பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெடிடேஷன், பிராணாயாமா, அது ப்ரீதிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். நோ ப்ராப்ளம்.